சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பல மாற்றங்கள் ஏற்படும். அதை முதல்ல மனசுல நம்ம வச்சுக்கிடணும். சிம்மராசிக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் 12ஆம் இடத்தில், அதாவது சக்தி வீட்டில் சிவன் ஐக்கியமாகிறார். கடகம் என்பது சக்தி வீடு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் சிவ அம்சம் இல்லையா? இந்த சூரியன் போய் சக்தியிடம் ஐக்கியமாகிறார். அதை ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி உங்க ராசியில சுக்கிரன். அப்போ இந்த நிலைகளை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போதும் முதல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய மனைவி, உங்கள் மகன், இவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாம முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, சிம்மராசிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. எல்லாத்தையும் ஆலோசனை கேட்பாங்க. ஆனா டிசிஷன் தன்னுடைய மனது என்ன சொல்றதோ அது மட்டும் டிசிஷன் எடுப்பாங்க. மிகச் சரியான முடிவுகள், சிறந்த முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. ஆனா இந்த மாதம் என்ன ஆகுது? ராசிநாதன் 12இல் மறைகிறார். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நம்ம குடும்பத்தாரே கூட ஒத்துக்கிடாம போவாங்க. ஏன்னா சூரியனும் குருவும் சேர்க்கை, நம்ம ராசியில சுக்கிரன் கேதுவோட இருக்காங்க. குடும்பத்தில் சில மனத்தாங்கல் ஏற்படலாம். நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இது சிம்மராசிக்காரங்களுக்கு. ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறீங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இது பொற்காலம். இந்த மாசத்துல முயற்சி பண்ணினா நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். இந்த மாதத்துல வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம், நடக்கும். அதே போல பணம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாசம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க.